வாங்க, இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே வித்தியாசமான டிஜிட்டல் உலகத்துக்குள்ள போக போறோம். இதோட பேரு புரிதல் சௌந்தர் ஆன்மீக பட்டியல். இதுல பழமையும் புதுமையும் எப்படி ஒரு புள்ளியில ரொம்ப அழகா இணையுதுன்னு நாம பார்க்க போறோம். ஒரு பக்கம் பல்லாயிரம் வருஷ பழமையான ஆன்மீக நூல்கள், இன்னொரு பக்கம் லேட்டஸ்ட் ஏஐ கோர்ஸ்கள். என்னடா இது சம்பந்தமே இல்லாம இருக்கேன்னு தோணுது இல்லையா? ஆனா இந்த ரெண்டு உலகத்தையும் இணைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த கருத்து இருக்கு. அது என்னன்னு தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். அந்த மொத்த புதிருக்குமான விடை இந்த ஒரே ஒரு வார்த்தையில தான் ஒளிஞ்சிருக்கு: புரிதல். இது வெறும் வார்த்தை மட்டும் இல்ல, இது ஒரு முழுமையான அணுகுமுறை. நம்மள பத்தியும் நாம வாழ்ற இந்த உலகத்தை பத்தியும் ஆழமா புரிஞ்சுக்கிறது தான் இதுல முதல் படி. சரி, இந்த புரிதலுங்கிற விஷயத்தை அடையறதுக்கு நம்மளோட பயணம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா நம்மளோட வேர்கள் இருந்துதான். அதுதான் ஆன்மீக ஞானம். இதுதான் இந்த முழு அமைப்புக்குமே அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரத்தை எது உருவாக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மூணு ஞான நூல்கள்: திருவாசகம், திருக்குறள், அப்புறம் பகவத்கீதை. இது ஒவ்வொன்னும் வாழ்க்கை, அறம், நம்மளோட நோக்கம் பத்தி ரொம்ப ஆழமான புரிதலை கொடுக்குது. இவை வெறும் புத்தகங்கள் மட்டும் இல்ல, நம்மள நாமளே புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கைடு மாதிரி. ஆனா இந்த நூல்களை சும்மா படிக்கிறதோட இது நின்னுடாது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. அதுக்கு பேருதான் புரிதல் ஞான மிஷன். சிம்பிளா சொல்லணும்னா, அறிவை ஒரு பயணமா மாத்தி வாழ்க்கையில ஒரு தெளிவை கொண்டு வர்றது. இப்பதாங்க நாம ஆரம்பத்துல கேட்ட அந்த கேள்விக்கு விடை கிடைக்க போகுது. பாருங்க, ஒரு பக்கம் திருவாசகத்தோட ஆன்ம தேடல், இன்னொரு பக்கம் ஏஐயோட டெக்னாலஜி. ஒரு பக்கம் திருக்குறளோட அறநெறி, இன்னொரு பக்கம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட தந்திரங்கள். இங்க பழமையும் புதுமையும் ஒண்ணுக்கொன்னு முரண்படல, அதுக்கு பதிலா ஒண்ணு முழுமையாக்குது. ஓகே, இப்போ ஆன்மீக ஞானம் மூலமா வாழ்க்கையோட ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு. ஆனா அடுத்த கேள்வி என்ன? அத எப்படி அடையறது? அதுக்கு பதில் தான் இந்த ரெண்டாவது தூண்: நவீன திறன்கள். இந்த டிஜிட்டல் டூல்கிட்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏஐ, ப்ராம்ப்ட் என்ஜினியரிங்ல ஆரம்பிச்சு யூடியூப் வளர்ச்சி வரைக்கும் இன்னைக்கு உலகத்துல ஜேக்க என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இருக்கு. இது வெறும் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இல்ல, உங்க ஆன்மீக நோக்கத்தை நிஜமாக்கறதுக்கான கருவிகள். அவங்களோட தத்துவம் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். வளர்ச்சிக்கு முன்னாடி தெளிவு. அதாவது முதல்ல நீங்க போற பாதையில ஒரு கிளாரிட்டி வேணும், அதுக்கப்புறம் தான் அந்த பாதையில வளர்ச்சி. இதுதான் நம்ம மனசையும் செயலையும் ஒன்னா இணைக்கிற ஒரு பாலம் மாதிரி. இப்போ நம்மகிட்ட ஏங்கிற நோக்கமும் இருக்கு, எப்படிங்கிற திறனும் இருக்கு. ஆனா இதெல்லாம் பேப்பர்ல இருந்தா போதுமா? நிஜ வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது? அதுக்குதான் இந்த மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான தூண்: ஒருங்கிணைத்தல். இது வெறும் தியோரி கிடையாதுங்க, ரொம்பவே பிராக்டிக்கல். லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி நிஜ உலக ஆதரவுல இருந்து மனசை ரீசெட் பண்ற 30 நாள் திட்டங்கள் வரைக்கும் நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களை உங்க அன்றாட வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்துறதுக்கு என்னென்ன சப்போர்ட் தேவையோ அது எல்லாமே இங்க இருக்கு. இதுதான் ஞானத்தை வாழ்க்கையா மாத்துற ஸ்டெப். சரி, இப்ப வரைக்கும் தனித்தனியா பார்த்த இந்த 3 தோன்றுகளும் எப்படி ஒன்னா சேர்ந்து ஒரு முழுமையான அமைப்பை உருவாக்குதுன்னு பாப்போமா? இதுதாங்க இந்த மொத்த சிஸ்டத்தோட இதயமே. இந்த டேபிள் பாருங்க, எல்லாத்தையும் ரொம்ப அழகா சுருக்கமா சொல்லுது. ஆன்மீக ஞானம், அது எதுக்கு? உங்க வாழ்க்கையோட ஏங்கிறது கண்டுபிடிக்க. நவீன திறன்கள், அது அந்த ஏனை எப்படி அடையறதுன்னு கத்துக் கொடுக்க. கடைசியா வாழ்க்கையோட ஒருங்கிணைக்கிறது. இது எல்லாம் இப்போ இந்த நிமிஷம் உங்க வாழ்க்கையில வாழ்ந்து பார்க்க. அப்போ இதோட மைய கருத்து என்னன்னா, ரொம்ப சிம்பிள். உங்க உள்மன ஞானமும் நீங்க வெளியில அடையிற வெற்றியும் வேற வேற இல்ல. ரெண்டையும் ஒன்னா இணைச்சு ஒரு முழுமையான அர்த்தமுள்ள வாழ்க்கைய வாழ முடியும். அது சாத்தியம்னு தான் இந்த அணுகுமுறை நமக்கு காட்டுது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டு போறேன். ஒருவேளை நம்மளோட தனிப்பட்ட வளர்ச்சியோட அடுத்த கட்டம்ங்கிறது நம்மளோட ஆயிரக்கணக்கான வருஷ பழமையான ஞானத்தையும் இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் இந்த மாதிரி இணைக்கிறதுல தான் இருக்குமோ? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?